திருச்சிற்றம்பலம். கே. சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருச்சியில் அகத்தீஸ்வரர் திருமுறை வழிபாட்டு மன்றம் அந்த அமைப்பின் சார்பாக 200வது திருவாசகம் முற்றுவதல் நிகழ்ச்சியும் மாணிக்க வாசகர் குரு பூஜை நிகழ்ச்சியும் சீராத்தோப்பில் அமைந்திருக்கும் லலிதாம்பிகை திருக்கோவிலில் நடைபெற்றது. 29/6/2025 மாணிக்க வாசகர் குரு பூஜை நாளாகும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். மாணிக்க வாசகர் அவர்கள் எம்பெருமானை பற்றி உள்ளம் உருகி உருகி எழுதிய பாடல் வரிகள்தான் திருவாசகம். மாணிக்க வாசகர் நடராஜ ரூபத்தில் ஈசனோடு ஐக்கியமான நாளைத்தான் மாணிக்க வாசகர் குரு பூஜையாக கொண்டாடி வருகின்றோம். ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தில்தான் இந்த மாணிக்க வாசகர் குரு பூஜையானது கொண்டாடப்படுகிறது. பெரும்பாலும் எல்லா சிவன் கோவில்களும் இந்த குரு பூஜை கோலாகலமாக நடைபெறும். உத்தரகோசமங்கையில் இந்த மாணிக்க வாசகர் குரு பூஜை மிகவும் விமர்சையாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. மாணிக்க வாசகரும் சிவபெருமானும் வேறு வேறு கிடையாது. சிவனின் அவதாரம்தான் மாணிக்க வாசகர். சிவபெருமானே மனித அவதாரம் எடுத்து பூமியில் பிறந்து திருவாசகத்தை எழுதியதாகத்தான் புராணங்கள் சொல்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல திருவாசகத்தை சிவபெருமானே எழுதினார் என்பதும் வரலாற்றில் இடம்பெற்றுள்ள வரிகள். வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவில்களில் 4 சிலை இருந்தால் அதில் மாணிக்க வாசகர் கட்டாயம் இருப்பார். அந்த கோவில்களில் கட்டாயம் மாணிக்க வாசகர் குரு பூஜை நடைபெறும். சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு அந்த சிவனுக்கே செய்யும் தொண்டு. சிவனடியார்களுக்கு உங்களால் முடிந்த பசுஞ்சாண விபூதியை தானமாக கொடுக்கலாம். 4 பேருக்கு திருவாசகம் புத்தகத்தை வாங்கி தானமாக கொடுக்கலாம். சிவனடியார்களுக்கு 1 டம்ளர் மோர் கொடுத்தாலும் அது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும். இது எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியவில்லையா? அந்த சிவன் கோவிலில் அமருங்கள். சில கோவில்களில் சிவபெருமான் முற்றுவதல் நடைபெறும். திருவாசகத்தை முழுமையாக பாடுவார்கள். கோவிலில் அமைதியாக அமர்ந்து சிவனை மனதில் நினைத்து அந்த பாடலை காதால் கேட்டாலே உங்களுக்கு மோட்சம் கிடைத்துவிடும். சிவனின் பாதத்தில் ஒரு இடம் கிடைக்கும். உங்களுக்கும் சிவபுராணம் படிக்க வேண்டும், திருவாசகம் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் கோவிலில் அமர்ந்து அந்த பாடலை சிவனடியார்களோடு சேர்ந்து பாடலாம். திருவாசகத்தை படித்தால் சில பேருக்கு தங்களை அறியாமலே கண்களில் இருந்து தண்ணீர் வரும். ஏன் எதற்கு வருகிறது என்று யாருக்கும் தெரியாது. சிவனை உண்மையாக நம்பி படிப்பவர்களுக்கு திருவாசகத்தினுடைய அருமை பெருமை நிச்சயம் புரிந்திருக்கும். இத்திருவாசகத்தில் திருப்புலம்பல் என்ற தலைப்பில் ஒரு பாடல் வரிகள் உள்ளது. இதில் மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. நாமெல்லாம் கடவுளிடம் சென்றால் எதெல்லாம் வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும் என்றுதான் கேட்போம். ஆனால் மாணிக்க வாசகரோ, எனக்கு ஒரு ஊர், உறவு, படிப்பு, பொன், பொருள் எதுவும் எனக்கு வேண்டாம். உன்னுடைய பாதத்தில் உன்னுடைய நிழலில் எனக்கு ஒரு சின்ன இடம் கிடைத்தால் போதும் என்று ஈசனை வேண்டி பாடிய பாடல்தான் இது. நீங்களும் இந்த பாடலை பாடி மாணிக்க வாசகர் குரு பூஜை அன்று ஈசனை, மாணிக்க வாசகரை வழிபாடு செய்ய வேண்டியதெல்லாம் கிடைக்கும். எத்தகையோரையும் மிக எளிதில் வயப்படுத்தி பக்தி வெள்ளத்தில் படியும் செய்யும் ஒரு நூல் உண்டு என்றால் அது திருவாசகமே. கனிந்த அன்பென்னும் நாரிலே நிகழ்ந்த செந்தமிழ் சொற்களாகிய பூக்களை இறையருள் என்னும் இன்பத்தேன் ததும்பி வழியுமாறு தொடுத்தமைத்த பதிக பாமாலையே திருவாசகம். தேவார ஆசிரியர்களின் பாடல்களில் பக்தி உணர்வு, இறைவனின் அளப்பெரும் பெருமை, தங்களுடைய சிறுமை, இறைவன் தங்களிடத்து காட்டிய கருணை முதலிய எல்லாம் இடம்பெற்றுள்ளதை காண்கிறோம். 4 பெருமக்கள் இறை அனுபவத்தில் தோய்ந்தவர்கள் என்றாலும் அந்த அனுபவம் எப்படி இருந்தது என்பதை தெரிவிக்கவில்லை. திருவாசகம் இந்த வகையில் தேவாரங்களின் போக்கிலிருந்து வேறுபட்டு செல்வதை பார்க்கலாம். பக்தி பாடல்கள் தமிழில் உள்ளது போல் வடமொழி முதலிய வேறு எந்த மொழியிலும் இல்லை என்பது அறிஞர்களின் ஒருமித்த கருத்து.
தமிழில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தி பாசுரங்களில் இறைவனது பெருமையும் புகழும் பேசப்பட்டுள்ளன என்பது உண்மையே. அடியார்கள் அவற்றை பக்தி பரவசத்தோடு பாடி அருளியுள்ளனர் என்பதும் உண்மையே. அவ்வடியார்களில் பலரும் இறை அனுபவத்தை பெற்று துய்த்தவர்கள் என்பதும் மறுக்க முடியாத உண்மையே. ஆயினும் தாங்கள் பெற்று அனுபவித்த அந்த இறை அனுபவத்தை, அந்த அனுபவம் எவ்வாறு இருந்தது என்பதையும், அந்த அனுபவம் தங்கள் உடலை உள்ளத்தை எவ்வாறு தாக்கியது என்பதையும் அவர்களில் மணிவாசகர் ஒருவரை தவிர வேறு யாரும் விரித்து அருளவில்லை. தாம் என்ற நினைவை அடியோடு இழந்து தேனில் விழுந்த ஈயைப் போல இறை அனுபவத்தில் மூழ்கி பின் அந்த அனுபவ நிலையில் இருந்து மீண்டு தாம் பெற்றிருந்த அனுபவத்தை பாடல்களாக்கி பதிகங்களாக்கி தரும் வாய்ப்பு மணிவாசக பெருமான் ஒருவருக்கே அமைந்தது. தம் அறிவு கொண்டோ புலமை கொண்டோ பாடாமல் இறைவனுடைய அருளையே துணையாக கொண்டு தாம் ஒரு கருவியாக மட்டும் நின்று அவர் பாடிய திருவாசக பாடல்கள் இறை அனுபவத்தின் புலிவாகவே விளங்குகின்றன. திருவாசகம் மணிவாசகருடைய பேரன்பின் பிளம்பாகி திகழ்வது, தன்னை ஒருமுறை ஓதுவரையும் உள்ளம் உருக்கி ஒளி கூட்டுவது, ஒவ்வொரு பாடலும் தேனாக தித்தித்து இறை அனுபவத்தினை விளக்குவது. திருவாசகத்தின் சிறப்பினை திருக்களிற்றுப்படியார் என்னும் சாத்திர நூல் பின்வருமாறு கூறுகிறது. இறைவன் தமக்கு நல்கிய பரமானந்த பயனை வாதவூரடிகள் தமது திருவாயில் மலர்ந்த சொற்களால் வெளியிட்டார். அதனை ஓதிய அன்பரெல்லாம் கருவாதையிலிருந்து விடுபட்டார். நால்வர் நான்மணி மாலை திருப்பெருந்துறை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம் என்று பாராட்டுகிறது. இந்நூலில் திருவாசகத்தை பயில்வோர் தொகையும் பாராயணம் செய்வோர் தொகையும் மிகுதி. திருவாசக முற்றோதல் சிவாலயங்களிலும் சைவ திருமடங்களிலும் அன்பர்கள் இல்லங்களிலும் எங்கனும் பெருவழக்காய் நடைபெற்று வருகிறது. தேன் உண்ணுங்கால் இனிமை பயக்கும், உண்ட பின்பு நோயை நீக்கி உடல் நலத்தை தரும். அதுபோல திருவாசகம் ஓதி உணருங்கால் பக்தி சுவையையும் சொல் இனிமையையும் பொருள் இனிமைகளையும் பயக்கும். பின்பு இப்பிறப்பில் வரும் இடர்களையும் துன்பங்களையும் நீக்கி முடிவில் ஆன்ம லாபத்தை தரும். அறிவனே அமுதே அடிநாயினேன், அறிவனாக கொண்டோ எனை ஆண்டது, அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனால், அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே என்கிறது திருவாசகம். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.